வணக்கம் நண்பர்களே, பாபா கிரிக் தமிழ் சேனலுடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்பு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். குறிப்பாக ஏசியா கிண்ண போட்டி, இந்த ஏசியா கிண்ண போட்டிக்காக ஒவ்வொரு அணிகளும் தங்களுடைய தயார்படுத்தலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது ஒவ்வொரு அணி தொடர்பாக நாங்கள் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த ஏசியா கிண்ண போட்டியில் விளையாடுகின்ற முதலாவது அணியாக இந்திய அணி தொடர்பாக ஃபேவரட், அதாவது இம்முறை சாம்பியனாக மகுடம் சூட காத்து கொண்டிருக்கின்ற இந்திய அணி தொடர்பாக நாங்கள் இந்த ஏற்கனவே ஒரு காணொலியிலே தந்திருக்கிறோம். முதல் அணியாக. இரண்டாவது அணியாக இந்த காணொலியில் உங்களுக்கு தர இருக்கின்ற மற்றொரு ஃபேவரட்டான அணி, குறிப்பாக இறுதி போட்டிக்கு கூட வரக்கூடிய மிக முக்கியமான அணிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இலங்கை அணி தொடர்பாகத்தான் இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கிறேன். இதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அப்படி ஒரு தட்டுன்னு தட்டி விட்டுருங்க. காரணம், நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஏசிய கிண்ண தொடரில் இலங்கை அணியும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அணியாக தற்பொழுது காணப்படுகின்றது. காரணம், ஏசிய கிண்ண போட்டி இடம்பெற்ற காலம் தொட்டு இன்று வரைக்கும் இலங்கை அணியினுடைய ஆதிக்கமும் ஓரளவு இந்த ஏசிய கிண்ண போட்டிக்கு இந்திய அணிக்கு ஈக்குவலாக சவாலான இடத்திலே தான் இருக்கின்றது. நான் ஏற்கனவே முதலாவது காணொலியிலே உங்களுக்கு தந்திருந்தேன். இந்திய அணிதான் அதாவது இறுதி போட்டிக்கு செல்லக்கூடிய ஃபேவரட் அணிகளில் ஒன்றாக இருக்கும் என்பதாக ஒரு காணொலி, முதலாவது காணொலி தந்திருந்தேன். அதிலே இந்திய அணி தொடர்பாக அலசி ஆராய்ந்திருந்தேன். அதே போன்றுதான் இலங்கை அணி தொடர்பாகவும் இதிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ஏசிய கிண்ண போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த போட்டியில இலங்கை அணி அருமையாக, இலங்கை அணி இதுவரை காலமும் சிறப்பாக ஏசிய கிண்ண போட்டியில் விளையாடி இருக்கின்றார்கள். இதுவரைக்கும் 6 கிண்ணங்களை இலங்கை அணி சுபீகரித்திருக்கின்றார்கள். இந்திய அணிக்கு அடுத்தபடியாக இலங்கை அணி தான் 6 கிண்ணத்தையும் சுபீகரித்த ஒரு அணியாக இருக்கின்றது. தற்பொழுது இந்த இம்முறை இடம்பெற இருக்கின்ற ஏசிய கிண்ண போட்டிக்கு இறுதி போட்டிக்கு செல்லக்கூடிய ஒரு ஃபேவரட் அணியாகவும் இலங்கை அணி காணப்பட்டு இருக்கின்றது. குறிப்பாக எப்பொழுது இலங்கை அணி ஏசிய கிண்ணத்தை சுபீகரித்திருந்தது சொன்னால் 1986ஆம் ஆண்டு திலீப் மெண்டிஸ் தலைமையிலான இலங்கை அணி முதல் முறையாக ஏசிய கிண்ணத்தை சுபீகரித்திருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக 1997ஆம் ஆண்டு அர்ஜுன ரணதுங்க தலைமையிலான இலங்கை அணி ஏசிய கிண்ணத்தை இரண்டாவது முறையாக சுபீகரித்திருந்தது. பங்களாதேஷில் இடம்பெற்ற போட்டி. அது போன்று 2004ஆம் ஆண்டு மாமன் அத்தபத்து தலைமையிலான இலங்கை அணி சுபீகரித்திருந்தது ஏசிய கிண்ண கோப்பையை. அதுக்கு அடுத்தபடியாக 2008ஆம் ஆண்டு மஹிலேஜி அவர்த்தன தலைமையிலான இலங்கை அணி ஏசிய கிண்ண போட்டியினை சுபீகரித்திருந்தது. அதே போன்று 2014ஆம் ஆண்டு என்ஜலோ மெத்யூஸ் தலைமையிலான இலங்கை அணி ஏசிய கிண்ண கோப்பை சுபீகரித்திருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக 2022ஆம் ஆண்டு தசுன் சாணக்க தலைமையிலான இலங்கை அணியினர் ஏசிய கிண்ண போட்டியினை சுபீகரித்திருந்தார்கள். ஏசிய கிண்ண கோப்பையினை சுபீகரித்திருந்தார்கள். அந்த வகையிலே இலங்கை அணி மொத்தமாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 6 ஏசிய கிண்ண கோப்பைகளை சுபீகரித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்திய அணி 8 ஏசிய கிண்ண போட்டிகளையும் ஏசிய கிண்ண கோப்பைகளையும், இலங்கை அணி 6 ஏசிய கிண்ண கோப்பைகளையும் சுபீகரித்திருந்தார்கள். இந்தியாவுக்கு அடுத்தபடியாக இலங்கை அணியினர் இருந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக இம்முறை 2025ஆம் ஆண்டு விளையாட இருக்கின்ற இந்த இலங்கை குழாத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதல்ல இலங்கை குழாத்தை பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியாக இலங்கை விளையாட இருக்கின்ற 11 பேர் தொடர்பாகவும் நாங்கள் பார்ப்போம். இந்த குழாத்தை பொறுத்தவரையிலே இலங்கை அணியினுடைய தலைவராக சரிதா சலங்க இருக்கிறார். அதே போல 10 நிசங்க, குசல் மெண்டிஸ், குசல் ஜெனித் பெரேரா, காமில் மிசார, நுவனிந்து பெர்னாண்டோ, கமிந்து மெண்டிஸ், தசுன் சாணக்க, வனிந்து ஹசரங்க, துனித்வல்லா லகே, சாமிக்க கருணாரத்ன, மஹேஷ் தீக்ஷன, துஸ்மந்த சமிர, பினுரா பெர்னாண்டோ, நுவாந்து சார, அதே போன்று மத்திச பத்திரன் ஆகியோர் தான் இந்த குழாத்தில் அடங்கியுள்ள 16 பேர்களை கொண்ட வீரர்கள். இந்த குழாத்தை பொறுத்தவரையிலே இந்த குழாம் மிகச்சிறந்த ஒரு அணியாக காணப்படுகின்றது. பந்து வீச்சிலும் சரி, துடுப்பாட்டத்திலும் சரி, களத்தடுப்பாட்டத்திலும் சரி அற்புதமான ஒரு அணியாக காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த அணியினுடைய 11 பேர்கள், அதாவது இம்முறை இடம்பெற இருக்கின்ற ஏசிய கிண்ண போட்டியில் விளையாட இருக்கின்ற 11 பேர்கள் யார் யார் என்பதாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணி சார்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக, அதாவது ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டியில் விளையாடிய அதே அணியை தான் இலங்கை தேர்வு குழு குறிப்பாக தேர்ந்தெடுத்து இந்த 11 பேர்கள் தான் விளையாடுவார்கள் முதலாவது பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் என்பதில் எந்த விதமான மாற்ற கருத்துகளும் கிடையாது. காரணம், அதாவது பந்து வீச்சில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்தாலும் துடுப்பாட்டத்தில் அதே அணிதான் களம்பெற இருக்கின்றது. ஒரே ஒரு பந்து வீச்சாளர்கள் மாற்றப்படும். அதே போன்று வனிந்து ஹசரங்கவும் அணிக்குள் உள்வாங்கப்படுவார் துசான் ஹேமந்தவுக்கு பதிலாக. குறிப்பாக இந்த 11 பேரை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் 10 நிசங்க, குசல் மெண்டிஸ் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வருவார்கள். 3ஆம் இலக்கத்திலே காமில் மிசார அணிக்குள் கொண்டு வரப்பட்டிருந்தார். எனவே காமில் மிசார ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது T20 போட்டியில் சிறப்பாக துடுப்படுத்தாடி 72 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆட்டம் இழக்காமல். எனவே அவர்
தொடர்ச்சியாக 3ஆம் இலக்கத்தில் பயன்படுத்தி பார்ப்பார்கள். 4வது இடத்தில் குசல் ஜெனித் பெரேரா அருமையாக 3வது ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டியில் சிறப்பாக விளையாடியும் காரணமாக அவர் 4வது இலக்கத்தில் விளையாடுவார். 5வது இலக்கில் தொடர்ச்சியாக இலங்கையினுடைய தலைவர் ஹரிதாசலங்க விளையாட இருக்கின்றார். 6வது இடத்தில் கமிந்து மெண்டிஸ், 7வது இடத்தில் தசுன் சாணக்க, 8வது இடத்தில் வனிந்து அசரங்க விளையாடுவார். 9வது இடத்தில் மகேஷ் திக்சன கண்டிப்பாக விளையாடுவார். மகேஷ் திக்சன அணிக்குள் கொண்டு வரப்படுவார் இந்த ஏசிய கிண்ண போட்டியில். மகேஷ் திக்சன அப்படி இல்லை என்று சொன்னால் துனித் வலாலகே 9வது இடத்துக்கு பொருத்தமானவராக இருப்பார். 10-11 வேகப்பந்து வீச்சாளர்கள் பயன்படுத்துவார்கள். ஒரு வேகப்பந்து வீச்சாளர் சொலிட், அது துஷ்மந்த சமிர, அவர் கண்டிப்பாக இந்த ஏசிய கிண்ண போட்டி அத்தனை போட்டிகளில் விளையாட இருப்பார். காரணம் மிகச்சிறப்பான பந்துவீச்சு பிரதியை கொண்டிருந்தார். குறிப்பாக ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 தொடரிலே 9 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். இலங்கை அணி சார்பாக ஒரு தொடரை T20 தொடரிலே அதிகூடிய விக்கெட்டுகளை கைப்பற்றியவர் இந்த துஷ்மந்த சமிர தான். அதுவும் இப்ப கிட்டத்தில் இடம்பெற்ற ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 தொடரிலே 11வது வீரராக நுவான் துசாரையா மத்திசபத்திரனையான்னு பார்த்தா நுவான் துசாரை தான் அணிக்குள் கொண்டு வருவார்கள். குறிப்பாக அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றாப்போல் பின்ரபன் ராணுவம் இருக்கின்றார், நுவான் துசார் இருக்கின்றார், மகேஷ் திக்சன அப்படி மாத்தி மத்திசபத்திரன் ஆகிய இந்த மூவரில் ஒருவரை மாத்தி போட்டு விளையாடி பார்ப்பார்கள். இதுதான் இலங்கை விளையாட இருக்கின்ற 11 அணி. இந்த அணி இந்த அணி ஏசிய கிணத்தை கைப்பற்றுமா என்று நாங்கள் பார்த்தால் இந்த அணி கண்டிப்பாக ஏசிய கிணத்தை கைப்பற்றுவதற்கு சகல தகுதிகளும் இருக்கின்றன. துடுப்பாட்டம் அருமையாக இருக்கின்றது. மீண்டும் போமுக்கு வந்திருக்கின்றார் குசல் ஜெனித் பெரேரா. அதே போன்று காமில் மிசார 3ஆம் இலக்கத்தில். அண்மை காலமாக இலங்கை அணி 3ஆம் இலக்கம் தடுமாற்றம். காமில் மிசார மிகச்சிறப்பான முறையிலே ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக பிரகாசித்திருந்தார். அதே போல கமிந்து மெண்டிஸ் சிறப்பாக போமிலே இருக்கின்றார். அதே போல வேகப்பந்து வீச்சாளர்களாக துஷ்மந்த சமிர அற்புதமான முறையிலே பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். எனவே இந்த அணியை பார்த்தோமாக இருந்தால் இந்த அணி குறிப்பாக இறுதிப் போட்டி வரை செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றாலும் அது ஆச்சரியம் இல்லாத வகையிலே தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இதே போல மற்றொரு அணி தொடர்பாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்வன ஆட்சி ஆசிரியர். வணக்கம் நேர்களே.